நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது, இந்த தமிழ் புத்தாண்டு என்னென்ன சிறப்புகள் இருக்கிறது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதாவது தமிழர்களாகிய நம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு என்றாலே ஒரு குதூகலமான விஷயந்தான். தமிழ் புத்தாண்டுனாலே மகிழ்ச்சிகளை அதிகமாக கொண்டாடக்கூடிய ஒரு செயல்பாடு. தமிழர்கள் உணர்வுகள், தமிழர்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் வீர விளையாட்டுகள் இருக்கோ, என்ன விஷயங்களில் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டணுமோ அவ்வளோ திறமைகளையும் இந்த சித்திரை மாதம் முதல் நம் என்ன பண்ணுறோம், புத்தாண்டு நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தாண்டு நிகழ்வு உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த புத்தாண்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பயிற்சியை உள்ள மீன ராசிக்குள்ளே நுழையிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே உலகியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அன்றைய நாடுகளில் ஒரு உலுக்கிருச்சு. பூமி அப்படியே குலுங்கி பல பில்டிங்லாம் சேதாரமாயிடுச்சு, பில்டிங்லாம் இடிஞ்சு போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா பல உயிர்கள் போச்சு. இதை நம்மளுடைய எதிரி நாடு கூட வரக்கூடாதுங்கிற எண்ணம் கொண்ட மக்கள் தான் நம்மலாம். ஸோ பல உயிர்கள் சேதமாச்சு. அது நமக்கு மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தான். அந்த ஆத்மாக்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்மளும் வேண்டிக்கிடுவோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். காற்று மூலமாக சில வியாதிகள் உருவாவதற்கான வாய்ப்பு உண்டு. தங்க நகைகளுடைய விலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். விவசாயம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் அரசியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள். இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அரசியலில் சில எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. ஸோ அதுக்கடுத்தபடியாக இந்த தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்தில் ஒரு சிறப்பான செயல்பாடுகளும் உண்டு. புத்தாண்டு ஆரம்பித்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் அப்படியே ஆற்றுல இறங்குவார். அவர் இறங்குற அந்த நாள் பார்த்திங்கன்னா மதுரையே கலங்கும், அப்படியே குலுங்கும் பார்த்துக்குங்க. அவ்வளோ தூரம் ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கும். அந்த மகிழ்ச்சிகரமான விஷயங்களில் நீங்களும் கலந்துக்கோங்க. ஸோ அப்படி கலந்துக்கிற போது பார்த்திங்கன்னா கவலைகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள்லாம் உறுதியாக நீங்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதுனாலே பல பேருடைய கவலைகள் வெளியே போகுது. அந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்குமே அந்த முழு ஆசீர்வாதமும் கள்ளழகர் வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ ஐயா, நம்ம மதுரையில் போய் பார்க்க முடியாது அப்படின்னா, ஒன்று நம்ம நேரடி ஒளிபரப்பில் பல சேனல்களில் ஒளிபரப்பாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சிகளையாக மறக்காமல் பாருங்கள். அல்லது அன்றைய தினம் நிறைஞ்ச பௌர்ணமி வேறு. ஸோ அன்றைய தினம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு உங்கள் பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு பின்பற்றுங்க, அல்லது பெருமாள் வழிபாடு பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சூப்பரான மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான மாற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது கிரக நிலைகள் எங்கே இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும்போது, புத்தாண்டு ஆரம்பம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. சூரியனை அடிப்படையை கொண்டே மாத பலன்கள் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசியில் சூரிய பகவானும், ஆரம்பத்தில் ரிஷபராசி குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு பகவான் எங்கே வருவார்னா மிதுன ராசிக்குள்ளே வந்துடுவார். ஸோ புத்தாண்டு முடியுதுன்னே அவர் அங்கே தான் இருப்பார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கேது பகவான், அதாவது கடகராசியில் செவ்வாயும், கேது பகவான் பார்த்திங்கன்னா கன்னியில் இருப்பார். மே மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே கேது பகவான் எங்கே வந்துடுவார், நம்மளுடைய சிம்ம ராசிக்கு வந்துடுவார். ஆரம்பத்தில் ராகு பகவான் மீன ராசியும், அதுக்கப்புறம் அவர் கும்பராசிக்கும் பயிற்சி ஆவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், அதுக்கடுத்து சனி பகவான், இந்த 3 கிரகங்களுமே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய மீன ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வச்சு இந்த புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை உங்களுடைய
வாழ்க்கையில் கொடுக்க போகுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் என்பதை கூறிக்கொள்கிறேன். விறுவிறுப்புடன் சுறுசுறுப்புடன் சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக நடக்கப் போகிறது. என்னென்ன கவலைகள் என்னென்ன போராட்டங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பட்டீங்களோ அந்த போராட்டத்திலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை, கடன் சுமைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிரகங்கள் அற்புதமாக வழங்குது. புதிய கடன் வாங்குவதாக இருந்தால் வேலை நிமித்தமான விஷயங்களில் கடன், அதாவது வேலையிலேருந்து தொழில் செய்வதாக இருந்தால் கடன் வாங்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, தொழில் தொடங்குவதாக இருந்தாலும் சொந்த தொழில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொடங்க வேண்டும், பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கிடக்கூடாது. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, கடன் சுமை குறைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த கடன் பார்த்திங்கன்னா வேறு யாருக்காக வாங்கி கொடுத்துட்டா அந்த கடனை நீங்கள் சுமப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகிடும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. பொருளாதார தடை நீங்கி பொருளாதாரம் உங்களுக்கு ஏற்ற பொருளாதாரம், வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிற மாதிரி உங்கள் செலவுக்கேற்ற வரவு உறுதியாக இருக்கும். இனிமேல் கடன் வாங்கி தான் செலவழிக்கணுங்கிற எண்ணம், கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய தாய் மாமா உறவில் ஒரு பாண்டிங் நல்லாயிருக்கும். உங்கள் தாய் மாமா உங்களுக்கு உதவி செய்வாங்க. தாய் மாமா மூலமாக நீங்கள் நல்ல விதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும்னா, யாரெல்லாம் வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கார் வாங்குறதுக்கான வாய்ப்பு, பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் பைக் வாங்குறதுக்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கிறது. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு அப்படியே ரொம்ப இருட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பெயிண்டிங் மூலமாக ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், இல்லை சில விஷயங்களை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிரகங்கள் கொடுக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும். அப்பா அம்மா கூட ரொம்ப பாண்டிங் நல்லாயிருக்கும். அப்பா அம்மா இன்னுமே உங்களுக்கு புரிதலுடன் உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. படிப்புக்காக வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு வாங்குவதற்காக வெளிநாடு போவதற்கான வாய்ப்பெலாம் கிரகங்கள் கொடுக்கும். வேலையில் இடமாற்றம் உண்டு. அந்த இடமாற்றம் பதவி உயர்வுடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நண்பர்கள் ஏதாவது ஒரு புது விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதை நல்லா யோசித்து நிதானமாக பண்ணுங்கள். அவசரப்பட்டு செஞ்சிடக்கூடாது, சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலேன்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சிக ராசிக்காரங்க யாரேனும் இந்த வீடியோ பார்க்கிங்கன்னா, கட்டாயமாக இன்னும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு நான் வெளிநாட்டில் இருக்கேன், இல்லை வெளியூரில் இருக்கேன், ஆனால் எனக்கு என் குடும்பத்தோடு சேரணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் சேர முடியலன்னு சொல்லி வருத்தமும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாக குடும்ப ஒற்றுமையுடன் இருப்பதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்க போகின்றன. முடியாதுங்கிற வார்த்தையை இனிமே கிடையாதுங்கிற தாரக மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை அவருடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்ப்பதுனால் தன வரவுகள் நன்றாக இருக்கும். உங்கள்கிட்ட பணத்தை ஏமாற்றி உங்களை பிரேமாஸ் பண்ணி உங்கள்கிட்ட வாங்கிட்டு தர முடியாதுங்கிற அகராதியில் பேசுகிற நபர்கள் சரியான ஒரு பிரச்சனையை சந்தித்து உங்கள்கிட்ட கொடுத்த பணத்தை, உங்கள்கிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. ஆனால் நீங்கள் யாருக்காவது கடன் வாங்கி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. நிம்மதியான தூக்கம் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் உறுதியாக உண்டு. கோச்சார கிரக ரீதியாக உறுதியாக வெளிநாடு போவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் சுய ஜாதகமும் வலுவாக இருந்தால் வெளிநாட்டில் போய் இருப்பீங்க, அல்லது வெளிநாடு போய் சுற்றி பார்த்துட்டு வருவீங்கிறது சொல்ல முடியும், சரியா? அப்போ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னா நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருந்துருங்க. புதிய தொழில் தொடங்குறதா இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் தொடங்கிறாதீங்க. தொழிலை உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில், முழு நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் தொடங்குங்க. இல்லைன்னா ஒரு 2.5 வருஷத்துக்கு புதிய தொழில் வேண்டாம். இருக்கிற தொழிலில் புதிய கவனம் செலுத்துங்க. நல்ல விதமான முயற்சி எடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராகும். வியாபாரத்தில் வெற்றி உண்டு. அரசாங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அரசாங்கம் மூலமாக நன்மதிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் கிரகங்கள் கொடுக்கின்றன. இந்த புத்தாண்டு பலன்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னா, மகாவிஷ்ணு வழிபாடை மெயினாக பின்பற்றுங்க. மகாவிஷ்ணு வழிபாடு பின்பற்ற உங்களுடைய கவலைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இணை புரியாத பிரச்சனைகளும் நீங்கள் செய்யாத விஷயத்துக்கு செஞ்சதாக தவறு செஞ்ச அத்தனை விஷயங்களும் உடைக்கப்படும், எடுக்கப்படும்.
உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும் கொடுக்கப்படும் என்பது கிரக ரீதியாக நீங்கள் வழிபாடு செய்யும் தெய்வத்தின் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்களும் என்பதை குறிப்பிடுகிறேன். குலதெய்வ கோயில் வழிபாடை பின்பற்றுங்கள். சில பேருக்கு குழந்தைகள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. உங்கள் குழந்தை யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கிறத கவனமாக வாட்ச் பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இந்த வீடியோ மூலமாக சொன்ன வழிபாடை பின்பற்றி வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான அத்தனை விதமான செயல்பாடும் கிரகங்களும் நீங்கள் வழிபாடு செய்யும் தெய்வமும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.